வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த சித்திரை மாதம், அதாவது கோடை மாதம், இந்த மே ஹாலிடேஸ் அப்படிங்கிற சமயத்தில் டூர் போகிறது நிறைய குடும்பங்களில் வழக்கம், நிறைய ஃபேமிலியில் டூர் போகிறது வழக்கம். இப்போது மே 1ஆம் தேதி அந்த உழைப்பாளர் தினத்தில் ஒரு ஃபேமிலி, ஒரு டூர் ஃபேமிலி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம பார்க்க போகிறோம். சசிகுமார், சிம்ரன் இணைந்திருக்கிற அந்த படம் மே 1ஆம் தேதி வரப்போகுது. இந்த படம் வந்து சிலோன் பாஷையை பேசி இலங்கை மொழி இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுகிற படமாக இந்த படத்தினுடைய நாயகன், நாயகி, நாயகன், ஹீரோ, ஹீரோயினோட பசங்க அப்படின்றா இருக்கிறத ட்ரெய்லர், டீசர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் படங்களில் அந்த காலத்தில் சில பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் வந்து இலங்கை தமிழ் பேசுறதுங்கிறது லேசாக காட்டப்பட்டது. அதற்கு பிறகான காலகட்டத்தில் காமெடிக்காக அந்த சிலோன் பாஷை பயன்படுத்தப்பட்டது. எப்போதுமே நம்ம தமிழர்களுக்கு, தமிழர்கள்னு மட்டும் இல்லை, ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கு வேற ஒரு மொழி பேசுகிற ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு காமெடி இருக்கும் இல்லையா, அது போலதான். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறவங்க, கரெக்டாக தமிழை தமிழாக பேசுபவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இலங்கை தமிழர்கள் தான். எனக்கு நான் சக்தி விகடன் பத்திரிகையில் உதவி பொறுப்பாசிரியராக இருந்த, அந்த பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலையும் சரி, அதை அடுத்து இந்து தமிழ் திசையில் நான் சீனியர் சப் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலையும் சரி, இப்போது ரிலாக்ஸ் சுத்ராம்ஜி, தெய்வ கடாட்சம், ஓம் அப்படிங்கிற இந்த சேனல்லாம் நடத்திக்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயங்களை பார்த்து விட்டு எங்கிருந்தோ வெளிநாடுகளிலிருந்து, லண்டன், ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து எனக்கு பேசி எங்கிட்ட பரிமாறிட்டு இருக்கிற இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் பேசுகிற அந்த மொழியை கேட்கும் போதே நமக்கு அவ்வளவு லேசாயிடும் மனசு. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம் முதல்ல அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு 24 வயசு தான். இந்த 24 வயது இளைஞர் ஒரு மிகப்பெரிய உயரம் தொடரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, ரமேஷ் திலக் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படத்தை வந்து அப்படியான இலங்கை தமிழ் பேசுகிற அந்த கதையமைப்பு கொண்ட ஒரு படமாக இதை பார்க்கிறேன். காமெடிக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு இந்த பாயும்புலி அப்படிங்கிற ரஜினி நடித்த படம், ஏவிஎம் தயாரித்து எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் ரஜினி, ராதா, ஜெய்சங்கர், தியாகராஜன் சார் அப்படிலாம் நடித்த அந்த படம் வந்து ஞாபகத்துக்கு வருது. ரஜினி சார் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் வந்து மனோரமா, ஜனகராஜ் அப்படிங்கிற இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஹோட்டல் கடை இருக்கும், அதில் தான் ராதா இருப்பாங்க. அங்கே தான் சின்னச்சாமி என்ன என்ன அப்படிங்கிற அந்த டயலாக் பயங்கர ஃபேமஸ். ஸோ காமெடிக்காகவே அந்த ட்ராக் வந்து இலங்கை தமிழ் பேசுவதாக அமைக்கப்பட்டிருக்கும். அதை அடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு முழு படம் முழுக்க இலங்கை தமிழ் பேசுகிறது அப்படின்னு பார்த்தாக்க எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவார்கள், எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு பேசிய அந்த கமல் சாருடைய தெனாலி படம் தான். தெனாலி படத்தில் தான் கமல் அவர்கள் அப்படி ஒரு இலங்கை தமிழை பேசியிருப்பார். எப்படி சதிலீலாவதி படத்தில் கொங்கு தமிழ் பேசியிருந்தாரோ, எப்படி ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த தமிழர் போல, எப்படி தூங்காதே தம்பி தூங்காதே மாதிரியான படங்களில், சகலகலா வல்லவன் மாதிரியான படங்களில், மைக்கேல் மதன காமராஜன் மாதிரியான படங்கள்லாம் ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த தமிழ் பேசுகிறவர் எப்படி பேசுவாரோ அது மாதிரிலாம் பேசினாரோ, எப்படி மதுரை பாஷையெல்லாம் பேசி தேவர் மகன் மாதிரியான படங்கள்லையும் விருமாண்டி படங்கள்லையும் நடித்தாரோ, மலையாளம் கலந்த தமிழ், பாலக்காட்டு மலையாளம் கலந்த தமிழ் அப்படின்னு சொல்லி எப்படி காமேஸ்வரன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் மைக்கேல் மதன காமராஜனில் பண்ணாரோ, அதுபோல் தென்னாலி படத்தில் இலங்கை தமிழ் பேசுபவராக கமல் நடித்தது. அதுக்கு அப்துல் ஹமீது அவர்கள், ஐயா அவர்கள் வந்து நிறையாவே அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் கூட சேர்த்து அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த படத்தில் சசிகுமார் சார், சிம்ரன் மேடம் அப்படிங்கிறவங்க இந்த இலங்கை தமிழ் பேசுபவர்களாகவும் அவங்களுடைய பசங்களும் அப்படி பேசுபவர்களாகவும் பார்க்கும்போது இது ஒரு சீரியஸான படம், ஆனால் ஒரு காமெடி ஜானராக இதுக்குள்ளார கொண்டு வர்றது அப்படிங்கிறது இது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு ரிவெஞ்ச், அபூர்வ சகோதரர்கள் படம் ஒரு ரிவெஞ்ச் படம். அப்பாவை கொண்டவங்களை, தன்னை குள்ளமாக்கினவங்களை பழிக்கு பழி வாங்குற படம். ஆனால் படம் முழுக்க காமெடி தான். அப்படியான ஒரு சப்ஜெக்டாக இந்த படம் வந்து ஒரு சீரியஸான விஷயத்தை சொல்லும்.
ஆனால் காமெடியாக சொல்லும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இது ரொம்ப கத்தி மேலே நடக்கிறது முள்ளு மேலே நடக்கிறது மாதிரியான கம்பி கட்டுற வித்தை தான், கம்பி மேலே நடக்கிற வித்தை தான் அது. இதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு பக்கம் இருக்க, நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான சசிகுமார் சார் இந்த படத்தை நான் அந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. சசிகுமார் சாருடைய பெரும்பான்மையான படங்களில் பார்த்தீங்கன்னாக்க அவர் கொஞ்சம் முகத்தை உம்முன்னு உருன்னு வைத்துக் கொள்பவராகத்தான் இருப்பார். நிறைய படங்களை இதுக்கு உதாரணம் சொல்ல முடியும். அசுரவதம் மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்ல முடியும். ஆனால் அவர் சிரிச்ச முகத்தோடு நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடோடிகளில் அப்படி ஒரு கலகலப்பான ஜாலியான சசிகுமாரை நாம் பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சுந்தரபாண்டியன் படத்துலையும் அப்படி கலகலப்பாக இருக்கிற ஒரு சசிகுமாரை நம்ம பார்க்க முடியும். இந்த படங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அதே போல ஒரு காமெடியும் கதையும் வச்சுக்கிட்டு கிராமத்து சப்ஜெக்டை பிரமாதமாக பண்ணக்கூடிய இயக்குனர் தான் பொன்ராம் அவர்கள். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் மாதிரி ஏகப்பட்ட படங்கள் சும்மா காமெடியில் புகுந்து விளையாடி இருப்பாரு. ஆனால் சசிகுமாரையும் சத்யராஜ் சாரையும் வைத்து எடுத்த எம்ஜிஆர் மகன்லையும் அந்த வேலை நடந்தது. சிரிக்க சிரிக்க இருக்கிற சசிகுமார் முகம்தான். ஆனால் அந்த படம் ஏனோ கிளிக் ஆகலை. ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கணும். நிறைய இந்த படத்தை பற்றி கூட என் நண்பர்கிட்ட சொன்னேன். இந்த படத்தில் இந்தந்த மாற்றங்கள் செய்திருந்தால் எம்ஜிஆர் மகன் படம் எங்கேயோ போயிருக்கும். ஆனால் அது ஏன் ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளார இயக்குனர் சிக்கினாரு அப்படின்னு தெரில. அதே போல தான் கோவை சரளா மேடம் கூட பலே வெள்ளை தேவா அப்படிங்கிற அந்த படமும் சங்கிலி முருகன், கோவை சரளா இவங்க அப்படின்னு ஒரு அட்டகாசமான ஒரு படமாக வந்திருக்கு. காமெடியான ஒரு அட்டகாசமான படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அதுவும் அந்த காமெடி சொல்லுகிற அந்த அந்த டைம், அந்த கவுண்டிங் இருக்குல்ல, அந்த டைம் அதெல்லாம் அந்த படத்தில் நிறைய மிஸ் ஆனிச்சு. அதனாலேயே அந்த காமெடியை நம்மளால ரசிக்க முடியல. காமெடிக்கு டயலாகுக்கு பிறகு ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த கேப் இருக்குல்ல, அந்த சில நொடி கேப், அதெல்லாம் நம்மளை ரசிக்க விடாம தடுத்துச்சு அந்த படம். இன்னும் அதே போல அந்த படத்துலையும் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாலும் கதையில இன்னும் கொஞ்சம் அப்படியே அழகா அடி பூ தூவின மாதிரி அடி தூவிட்டு இருந்தாக்க நிச்சயமா அந்த படமும் ஒரு மிகப்பெரிய காமெடி படமாக நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்கோம். அந்த படமும் மிஸ் ஆனிச்சு. ஆனா சிரித்த முகத்தோடு இப்ப சமீபத்தில் அஜித் சார் சிரிச்சு படம் ஃபுல்லா அப்படி சிரிச்ச முகத்தோட ஜாலியா ரகலை பண்ணிட்டு இருக்கிற அஜித்தை ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு பார்த்தோம் குட் பேட் அக்லி திரைப்படத்துல. அஜித் சாருடைய கரியர்லயே அந்த படம் தான் மிகப்பெரிய வசூல் அப்படின்னு சொல்லப்படுது. விஷாலுடைய கரியர்லயே 100 கோடி வசூலை தாண்டிய படம்னு ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய அந்த மார்க் ஆண்டனி படம் சொல்லப்பட்டது. அதே போல அயோத்தி மாதிரியான ஒரு சீரியஸ் படத்துல, கருடன் மாதிரியான ஒரு சீரியஸ் படத்துல அப்படி முகத்தை இறுக்கமா வைத்துக்கொண்டு இருந்த சசிகுமார் சார் அதே போலதான் நந்தன் படத்துலயும் உருன்னு தான் இருந்தார் அவர். ஆனா அந்த சசிகுமாரை தாண்டி மக்கள் எதிர்பார்க்கிறது அந்த சிரிச்ச முக சசிகுமார் தான். அட நம்ம வீட்டு தம்பியாது அப்படின்னு சசிகுமாரை அப்படி இந்த மக்களுக்கு நெருக்கமாக பார்க்க வைத்தது அந்த சிரிப்பு தான், அந்த வெள்ளந்தியான சிரிப்பு தான். சசிகுமார் சார் எந்த படத்துல வேணாலும் நடிச்சாலும் சிரிச்சாலும் சரி, அவருடைய உண்மையான மனசு இருக்குல்ல, அந்த அன்பு மனசு அது பளிச்சுன்னு தெரியும். அந்த வகையில சசிகுமார் சாருடைய கரியர்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி மட்டும் அமைந்து விட்டால் இந்த படம் ஒரு சுந்தரபாண்டியன் அவருக்கு எந்த அளவுக்கு பெயரை கொடுத்ததோ, நாடோடிகள் எந்த அளவுக்கு பெயரை கொடுத்ததோ அந்த அளவுக்கு ஒரு பெயரை சசிகுமார் சார் எந்த விதமான கதாபாத்திரத்திலையும் நடிப்பார். ஒரு 18 வயதுக்கு பையனுக்கு அப்பாவாகவும், ஒரு நம்மளுடைய 90s ஹீரோயின் சிம்ரன் அவங்களுக்கு இணையாகவும் பொழந்து கட்டியிருக்காருன்ற வகையில் இந்த படம் கொண்டாடப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றி அடைந்தால் ஒரு 24 வயதில் டைரக்டரான அந்த இளைஞருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஷான் ரோல்டனோட இசை ஒரு புது ஜேனரில் இந்த படத்தில் பயணிச்சிருக்குங்கிறதையும் சொல்ல முடியும். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தால் அது சசிகுமார் சாருடைய கரியரில் ஒரு அட்டகாசமான இடத்துல இந்த படம் அமையுங்கிறது மாற்றமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்மளுடைய பயணங்கள்ங்கிறது தடக்குன்னு ஒரு புள்ளியிலிருந்து ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் இன்னொரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கும். நம்மளுடைய லைஃப் டிராவலிங் அப்படிதான் இருக்கும். நான் தினபூமிங்கிற பத்திரிகையில் வேலை பார்த்தப்ப ஒரு பாயிண்ட்டு, எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாலகுமார சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி, தினமலர் வேலை பார்க்கும்போது அது ஒரு புள்ளி,
அப்புறம் ஆனந்த விகடன் குழுமத்தில் நான் வேலை பார்க்கும்போது அது ஒரு புள்ளி. இப்படிலாம் இருக்கிற மாதிரி சசிகுமார் அவர்களுக்கு இந்த படம் ஒரு புள்ளி. நாடோடிகள் சுப்பிரமணியபுரம் ஒரு புள்ளி அப்படின்னா நாடோடிகள் ஒரு புள்ளி, சுந்தரபாண்டியன் ஒரு புள்ளி, அசுரவதம் ஒரு புள்ளி, இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வர்றது மாதிரி அயோத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு இல்லையா? அதே போல் இந்த படமும் அவரை ஒரு இடத்துக்கு ஒரு புள்ளி, அந்த புள்ளியிலிருந்து வேறு ஒரு படிக்கட்டுக்கு அவர் தாவுவார் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு பார்க்குறேன். சசிகுமார் அவர்களுக்கும் இந்த டீமுக்கும் சிம்ரன் மேடத்துக்கும் முதல் கட்டமாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஒரு அழகான படமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.